வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவுடன் பெரிய ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்காக கடனாக வழங்கிய பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு பலமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம். நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடி அறிவிப்பேன் என்று எம் ஏ சுமந்திரன் கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். சோசலிசம் குறித்து பேசுகின்ற அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவுடன் பெரிய ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை இருவரும் பங்கு போடுகின்றனர் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புத்தளத்தில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பொருளாதாரத்தை சுருக்கி மக்கள் மீது சுமையை அதிகரித்து அவர்களை அழுத்தத்திற்கு உட்படுத்துகின்ற கொள்கை திட்டம் ஒன்றை பின்பற்றுகின்றார். அத்துடன் தன்னை தோல்வியடை செய்து அனுரகுமாரவை வெற்றியடை செய்வதற்கு அவருடன் வித்தியாசமான கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலில் தாம் தோல்வியடைவதை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அவரின் நெருங்கியவர்களுக்கும் அவரின் வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் அதிக சலுகை வழங்குவது அவருடைய பழக்கமாகும். மிகப்பெரிய செல்வந்தர்களே அவருடைய வகுப்பினர் ஆவர். அதன் காரணமாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் தேசிய கடனை மறுசீரமைக்கின்ற போது தொழிலாளர் வர்க்கத்தின் மீது சுமையை அதிகரிக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் நாட்டை கட்டியெழுப்பாமல் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவே ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார்கள். நாட்டிற்கொன்றை காட்டிக்கொண்டும் மறைமுகமாக இருவரும் வேறு ஒப்பந்தங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராகியுள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்சர்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியினை பூஜ்ஜியமாக்கினார். அதேபோன்று தற்போது அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அவருக்கு வாக்களிக்க இருந்ததாகவும் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க இதன் மூலம் சஜித்திற்கு வாக்களிக்க வேண்டாம் என மறைமுகமாக கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினர் ஒருபோதும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க போவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகம் இழைக்காத குழு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்துள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் வலியுறுத்தியுள்ளார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்காக கடனாக வழங்கிய பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தம்புத்தேகம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது சாதாரண மக்கள் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். எனினும் அரசியல் தரப்பினர் ஒரு ஒப்பந்தத்தினூடாக கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை கொள்வனவு செய்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு ஒரு தொகை தரகு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பிலேயே கவனம் செலுத்துகின்றார்கள். ஆரம்பத்தில் சாதாரண உந்தரவுகளில் பிரச்சாரம் செயற்பாடுகளுக்காக சென்றவர்கள் என்று பல இடங்களில் மாளிகைகளை அமைத்துள்ளனர். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு தேர்தலுக்கான இறுதி துண்டு பிரச்சுரங்களை அச்சிடுவதற்கு பணம் இருக்கவில்லை. நாம் கடனாக குறித்த பணியை முன்னெடுத்திருந்தோம். எனினும் இதுவரையில் அந்த கடன் தொகை செலுத்தப்படவில்லை. அவ்வாறானவர்கள் பின்னர் உலக நாடுகளிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் வீடுகளையும் மாளிகைகளையும் நிர்மாணித்துள்ளார்கள். 2015ஆம் ஆண்டு ஊழலை ஒழிப்பதாக தெரிவித்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பின்னர் மத்திய வங்கியில் கை வைத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 19 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இது தொடர்பாக தமது அமைப்பு சிறப்பு ஆய்வு ஒன்றை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 38 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது 10 வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் என்றும் இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் முன்னேற்றம் அடையும் என்றும் மட்டக்களப்பிலிருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றும் அதற்கு நான் உதவி செய்வேன் என்றும் பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மட்டக்களப்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணம் எனது தந்தையின் காலத்திலேயே அதிகமான அபிவிருத்திகளை கண்டது. தெற்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளை போன்று கிழக்கிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது அரசாங்கத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் என்பன முன்னேற்றம் அடையும். இங்குள்ள விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் என்பவற்றுக்கு ஏற்றுமதி மூலம் உலக சந்தையில் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். எங்களுக்கு தேவை இந்த நாட்டை அபிவிருத்தி உடைய நாட்டாக மாற்ற வேண்டும் என்பதே. இங்குள்ள இளைஞர்களுக்கு பலமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். இங்குள்ள அரசியல்வாதிகள் இனமத ரீதியான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏற்படவுள்ள மாற்றத்தை பற்றி பிழையான தகவல்களை வழங்க முடியாது. இவர்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை என்னால் வழங்க முடியும் என்று உறுதி கூறுகிறேன். இலங்கையில் உள்ள கலாச்சாரங்களை, இங்குள்ள இளைஞர் யுவதிகளை பற்றி எவருமே சிந்திப்பதில்லை. இலங்கையில் உள்ள கலாச்சாரங்களை பௌத்த கலாச்சாரத்திற்கு சமனாக கிழக்கு மாகாண கலாச்சாரங்களையும் என்னால் பார்க்க முடியும் என்றும் உறுதி கூறுகின்றேன். வெளிநாடுகளுக்கு செல்லும் இங்குள்ள இளைஞர்கள் ஏமாற்றப்படுகின்றனர். இதற்கான நிரந்தர தீர்வை என்னால் பெற்றுத்தர முடியும். கடந்த காலங்களில் மக்கள் கஷ்ட காலத்தை கடந்து வந்துள்ளதுடன் இனவாதிகளின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் இனவாதம், மதவாதம் அதிகரிக்கிறது. பிரிவினை உடைய அரசியலை நான் முன்னெடுப்பதில்லை என்றும் நான் முடியுமானவற்றை மட்டுமேயும் கூறுவேன். இங்குள்ள உங்களுக்கு திறமைகளை பாவித்து வெளிநாடுகளைப் போல் வியாபாரம், விவசாயம் என்பவற்றில் முன்னேற்றமடைந்து தொழில்நுட்பத்துடன் கூறிய அறிவினை பெற்று வீட்டுக்கு உதவுமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற உதவுமாறு புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றும் நான் எதிர்பார்க்கின்றேன். மட்டக்களப்பில் இருந்தும் தலைவர்கள் உருவாக வேண்டும். அதற்கு நான் உதவி செய்வேன். எனவே எமது சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் உங்களிடம் வேண்டுகிறேன். சிந்தனை உடைய இளைஞர்களை உங்களது எதிர்காலத்தை திட்டமிட அழைப்பு விடுக்கிறேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பாக அவரோடு நான் கலந்துரையாடி விசேட குழுவுக்கு அறிவிப்பேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் விசேட குழு கூட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவிருந்த மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்சியின் மத்திய செயற்குழு முடிவெடுத்ததன் காரணமாக மீண்டும் மத்திய செயற்குழுவை கூட்ட வேண்டிய தேவை இல்லை என்பதால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் பின்னர் கூடலாம். தற்போது அதற்கான தேவையில்லை என்பதோடு அடிப்படையிலேயே ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று தெரிவித்ததன் அடிப்படையில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை விடயம், புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயம் உட்பட பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறை தொடர்பாக சஜித்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவது என்று முடிவு கட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த கால வரையறைகள் தொடர்பாக சஜித் பிரேமதாசவோடு நான் கலந்துரையாடியதன் பின்னர் அதில் எட்டப்பட்ட தீர்மானங்களை இந்த விசேட குழுவுக்கு அறிவிப்பது என்றும் கலந்துரையாடப்பட்டது என்று தெரிவித்திருந்தார்.